சொல்லி பாடுவே நாதனே இயேசுவின் நாமத்தை. வேதாகமத்திலே 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாகி நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவமோ நியாய தீர்ப்பு வரைக்கும் பின்தொடரும். யார் யார் தங்கள் குற்றத்தை உணர்ந்து வெளியரங்கமாக்கின்றார் அறிக்கை செய்கிறார்களோ அவருடைய பாவம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டாதே. ஆகையால் அன்பார்களே, நம்முடைய குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்வோம் என்றால் நாம் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற முடியும். மூன்றாவது ஒரு சகோதரியை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ராகேல். ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இந்த சரித்திர சம்பவங்கள் நமக்கு தெரியும். யாக்கோபுடைய மனைவி ராகேல், யாக்கோபு சுமார் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாமனார் வீட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டு பின்பு அங்கே சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்தபோது அவன் தன் தகப்பன் ஈசாக்கு இருந்த தேசத்திற்கு புறப்பட்டு வர ஆயத்தமாகிறான். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க செல்லுகையில் யாக்கோபு தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடு மிருக ஜீவன்களோடு அவன் பெத்லெகேமுக்கு புறப்பட்டு வருகிறான். புறப்பட்டு வருகையில் அவனுடைய மனைவியாகிய ராகேல் தன் தகப்பனுடைய விக்கிரகங்களை எடுத்து கொண்டு வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள், எடுத்துக்கொண்டாள் என்பதை விட she had stolen the god of his father. தன் தகப்பனுடைய தேவர்களை, அது கோல்டன் இமேஜஸ்களாகவே இருந்திருக்க வேண்டும், அவைகளை அவள் திருடி கொண்டு வந்தாள். இப்பொழுது லாபான் யாக்கோபு தன்னை விட்டு போய்விட்டான் என்று கேள்விப்பட்டு யாக்கோபை பின்தொடர்ந்து வருகிறான். வரக்கூடிய நிலையில் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். யாக்கோபுக்கு தீங்கு செய்ய அனுமதிக்கவில்லை. அப்பொழுது லாபான் அந்த இடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறான். ஏன் என்னுடைய தேவர்களை எடுத்து கொண்டு வந்தீர்கள்? 30ஆம் வசனத்திலே, நீ புறப்பட்டு போகிறதா இருந்தால் போகலாம், ஆனால் என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறீர்கள் என்று அவன் யாக்கோபின் மேல் குற்றம் சாட்டுகிறான். இந்த சூழலையெல்லாம் பார்த்த இந்த ராகேல், அப்பா நான் தான் திருடி கொண்டு வந்து விட்டேன், இதோ நீங்கள் தேடின உங்கள் தெய்வம், உங்கள் விக்கிரகங்கள் என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று அவள் முதல் தகப்பன் கேட்பதற்கு முன்பாகவே ஏன் என் தெய்வங்களை திருடி கொண்டு போனீர்கள் என்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்த போதே அவள் தன் குற்றத்தை உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்து அவைகளை கொடுத்திருக்கலாம், தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கலாம். அதற்கு பதிலாக அவள் என்ன செய்தாலாம்? நீங்கள் 34ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவள் ஒரு பொய்யை சொல்லி தான் இருந்த ஒட்டகத்தின் கீழ், ஒட்டகத்தின் முதுகிலே அவள் போட்டிருந்த மெத்தையின் கீழ் அவைகளை மறைத்து வைத்து தகப்பனிடத்தில் பொய்யை சொன்னாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் குற்றத்தை அவள் அங்கே மறைத்தாள். இதனாலே அவளுக்கு என்ன சம்பவித்தது என்று சொன்னால், ஆண்டவர் அவளுக்கு வைத்திருந்த அநேக ஆசீர்வாதத்தை அவள் இழந்து போனாள். தன்னுடைய 2வது மகன் யோசேப்பை பெறுகையிலே இன்னும் ஒரு மகனை எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப் என்று பெயரிட்டாள். அப்படி என்றால் தேவன் கொடுத்த 2வது மகன்
பெஞ்சமீனை பெற்று அந்த பெஞ்சமீன் வளர்ந்து வருவதை அவள் கண்கள் பார்க்கும் சிலாக்கியம் அவளுக்கு இல்லை. இரண்டாவதாக பெத்லகேம் என்னும் ஒரு தேவனுடைய ஸ்தலத்தை, பெத்லகேம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய சமூகத்தை கிட்டி அங்கே போகும்படித்தான் வந்தாள். அந்த பெத்லகேமுக்கு அருகிலே செல்லுகையில் அந்த பெத்லகேமுக்குள் என்ட்ரி பண்ணக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு அருளப்படவில்லை. தன் மாமனாகிய ஈசாக்கை நேருக்கு நேராய் பார்க்க எவ்வளவு நாளாய் ஆசையாயிருந்தாள். யாக்கோபுடைய அப்பா ஈசாக் ஒரு பக்தியுள்ளவன், தேவ மனிதன். அவனை பார்க்கும்படி எத்தனை நாட்கள் ஆசையாயிருந்தாலும் அவள் தன் மாமனாரை பார்க்கும் சிலாக்கியத்தை இழந்தாள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவள் பெற்ற அவள் குமாரன் ஜோசப் எகிப்திலே கவர்னராகி பார்வோனுக்கு அதிகாரியாகி சகல ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்த அந்த அருமையான வாய்ப்பையும் அவள் பார்க்கும் வாய்ப்பை இழந்து போனாள். அன்பானுள்ளே, இவைகளெல்லாம் தங்கள் குற்றங்களை மறைத்தவர்களுக்கு வந்த ஆசீர்வாத குறைவுகள். ஒன்றை சொல்லுகிறேன், நம்முடைய குற்றங்களை மனிதர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டிய அவசியமில்லை. தேவனுக்கு எல்லாம் தெரியும். பட் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம் குறைகளை மன்னிக்கும்படி அறிக்கை செய்வோம் என்றால் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். நாம் நமது குற்றங்களை அறிக்கை செய்கையில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், 1 யோவான் 1:9 நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் என்றால் நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். யாருடைய பாவத்தை மன்னிக்கிறார் என்றால், யார் யார் தங்கள் குற்றங்களை உணர்ந்து தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறார். அதான் தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இரக்கத்தின் பலன். இரண்டாவது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை தேவன் சுத்திகரிக்கிறார். தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்கிற மனுஷனுடைய பாவங்கள் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும் கர்த்தர் அதை மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 18 தேவாலயத்தில் சென்ற மனிதன் தன் மார்பை அடித்து தன்னை பாவி என்று அறிக்கை செய்கையில் அவன் நீதிமானாக்கப்பட்டான். அன்பானுள்ளே, தேவனால் நம்முடைய பாவத்தை மன்னிக்கவும் நம்மை நீதிமானாக்கவும் அவரால் முடியும். இரண்டாவதாக அதே வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது தேவன் நமக்கு என்ன செய்கிறார் என்றால், 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமக்கு நம் பாவங்களை மன்னிக்கிறார். கர்த்தர் அறிக்கை செய்கிறவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை சுத்திகரிக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரித்து பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையிலிருந்து விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். இந்த உன்னதமான கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்று கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அன்றைக்கு கெட்ட குமாரன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் துன்மார்க்கமாய் செலவு செய்து தன் தகப்பனிடத்தில் வந்து, தேவரீர் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்வேன் என்று தீர்மானித்து வந்து அறிக்கை செய்த போது அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவனுக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்து அவனை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தது போல தேவன் நம் வாழ்வை சிறப்பிக்கவும்
ஆசீர்வதிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே அப்படிப்பட்ட இரக்கத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம் பாவத்தை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடுவோம். கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை நமக்கு கட்டளையிடுவாராக. அன்பான கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்மண்டை திரும்பத்தக்க ஒரு கிருபையை தாரும். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல என் பாவத்தை அறிக்கை செய்த போது தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பாவத்தினால் வந்த தோஷங்கள், வியாதிகள், சமாதான கேடுகள் எல்லாவற்றையும் நீக்கினீர் என்று சொல்லுகிறார். இந்த ராத்திரி வேளையிலும் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும். ரட்சிப்புக்கு ஏதுவான கிருபையை கட்டளையிடும். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் தேவனுடைய கிருபை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.